எவ்ரிவன் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. வியூஸ் நம்ம மேட்டுப்பாளையம் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா கல்லார் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நான் இப்போது வந்திருக்கேன், விலாக் பண்ணேன். இந்த கல்லார் பகுதியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் நான் சொல்லுவேன். ஒரு ஃபேமிலியோட நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு பிளேஸ் இது. இந்த பிளேஸை பற்றி நான் ரொம்ப நாளாக ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நம்ம சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இந்த கல்லார் பகுதி. இங்கே வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு விசுவலாக நான் இப்போ காட்ட போகிறேன், வாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம போகிறோன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஊட்டி அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போகிறீங்கன்னா நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி நீங்கள் செலவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கும் பணமும் விரயமாகவும், உங்களோட ஃபேமிலியோடு போனீங்கன்னா உங்களால் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது, சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு அட்டகாசமான ஒரு பிளேஸ் தான் இந்த கல்லார் பகுதி. இங்கே வந்து என்ன இருக்குன்னா தாவரவியல், அதாவது உங்களுக்கான ஒரு அக்ரிகல்ச்சரல் பிளேஸ் மட்டும்தான் இதுங்க. உங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் வளர்க்கப்பட்ட மரங்கள் மட்டுமே அங்கே வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பிளேஸ் தான் இது, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பகுதியில் வந்து நம்ம வீடியோ பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேங்க. அப்படியே மேலே வருவோம். ரொம்ப க்ளோஸாக இருக்குது சார், அட்டகாசமாக இருக்குங்க. இது அமுத்தி லேசாக அமுத்துங்க, ஃபோக்கஸ் ஆகும். பாருங்கள் சார், பாருங்கள். கல்லார் பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நாற்று நிறைய இடத்துல வச்சு பராமரிக்கும் பணியும் அவங்க மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆலமரம் தான் இல்லைங்களா? ஸோ ஆலமரம் இங்கே பார்த்திங்கன்னா விழுதுகளோடு இருக்குது. நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு ஜாலியாக அதை தொங்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நாற்று எல்லாம் பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன நாற்றுங்கம்மா இது? பாக்கு நாற்று. ஸோ பாக்கு நாற்று வந்து இங்கே பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நமக்கு தேவையானது இருந்துச்சுன்னா நிச்சயமாக இங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அரசு தோட்டக்கலை தான் இது. ஸோ நிறைய பேர் ஜாலியாக விளையாண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு ரம்மியமான ஒரு ஜாலியான ஒரு பிளேஸ் தான் இங்கே. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபேமிலியோடு எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலியோடு நம்ம ஒரு சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வந்துட்டோம்னா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்லாங்க, ஜாலியாக சாப்பிட்லாம், சரிங்களா? அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ் அது. கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போயிட்டுருக்கு. இதுதான் கல்லாறுங்கிற பகுதி. தண்ணீர் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த அழகாக போயிட்டு தான் இருக்கும். இங்கே வாய்க்கால் தண்ணீர் வந்து எப்போவுமே போயிட்டு தான் இருக்கும். சில்லுன்னு இருக்குங்க. அந்த தண்ணி போகக்கூடிய அந்த சவுண்டு கேட்கும் போதே ஒரு ரம்மியமாக இருக்குது, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்க நம்ம செலவு பண்ணாமல் ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் போகணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்தோம்னா பக்காவான டூரிஸ்ட் லொக்கேஷன் இது. வியூஸ் அந்த ஒரு இயற்கையான அந்த சத்தத்தை கேளுங்க. மேலே பார்த்தீங்கன்னா பலாமரம், இது வந்து பலாமரங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் அங்கே வந்து பேர் வச்சுருக்காங்க. ஜாதிக்காய், அந்த இடத்துலையும் ஜாதிக்காய் தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த எண்டு வரைக்கும் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்பவே ஒரு அட்டகாசமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் கல்லார். நீங்கள் காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணிடுவாங்க. 9 மணிலேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் அவங்க டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்க வந்து க்ளோசிங் டைம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து யானை வந்து வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மேலே இங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துடணும். அப்படி வந்தீங்கன்னா தான் இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? அந்த தண்ணீர் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சத்தம் கேளுங்க, அப்படியே ரம்மியமாக இருக்குங்க.
ஸோ அங்கே பாருங்கள் ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மான் மாதிரி ஒரு உருவத்தை போட்டு அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கவே. நம்ம அந்த பக்கம் போக அனுமதி இல்லையாட்டிருக்கு. இந்த சைடோட கம்பி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது வனவிலங்குகள் எதுவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு பராமரிப்பு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, 2 வரைக்கும் போயிட்டே இருக்கேன். அந்த அட்டகாசமான அந்த லொக்கேஷனை பாருங்கள். ஸோ சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்கே தண்ணி வருது பாருங்கள். இதை தான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இந்த தண்ணீர் போகுது பார்த்தீங்களா? இந்த தண்ணீர் தாங்க. அழகாக இதை பிரித்து அப்படியே அந்த ஆற்றுல வந்து அப்படியே விட்டுருக்காங்க. ஆற்றுலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு தண்ணி தான் இது. பார்க்கவே எவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குது பாருங்கள். ஜாலியாக நம்ம அப்படியே காலை வச்சுட்டோன்னா உள்ள சூப்பராக இருக்கும். நிறைய ஃபேமிலியாக இருக்கிறவங்க எல்லாருமே ஜாலியாக உள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. கல்லார் பகுதி வந்துட்டு உண்மையாக சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து ஒரு இயற்கையான ஒரு காற்றை சுவாசிச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கல்லார் பகுதி. நாங்கள் 4 o'clock வந்தாங்க. 4:30 க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நல்லா இருக்குது. ஏங்க சிவாங்க அப்படிங்களா? சரி.